ஹிந்தி விலாகுடைய மற்றொரு விலாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப மாதம் கழிச்சு இன்றைக்கி இதை எடுத்தாச்சு. இன்றைக்கி கிளாஸ் உண்டு இப்போது. ஸோ கிளாஸ் போகிற வழியில் ஸ்டெர்லிங் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒரு அருமையான நாள். சூரியனும் இல்லை, மழையும் இல்லை, மேகமூட்டமாகவும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி மூடின மாதிரி இருக்குது. ஆனால் மேகங்கள், கருப்பு மேகங்கள்லாம் இல்லை. அதனாலும் நான் ரெயின் கோட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு. இன்றைக்கி 11லேருந்து 12 வரைக்கும் இன்றைக்கி கிளாஸ். அதுக்கு தான் கிளம்பி விட்டேன். பேக்கெலாம் எடுத்து ரெடி ஆகிடுச்சு. வாட்டர் பாட்டிலில் மட்டும் தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன்னா கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வந்து சைக்கிளில் தான் போய்ட்டு வர போகிறேன். ரெகுலராக இந்த செமஸ்டர் ஃபுல்லாக சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் போயிட்டு வந்தால் ஒரு 3.55 பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு 500 ரூபா கிட்ட வரும். சரி, அதனால் இன்றைக்கி வந்து சைக்கிள்லேயே போயிட்டு வரலாம்னு சைக்கிளில் தான் போயிட்டு வரேன். ரைட்டு, கிளம்பலாமா? மணி 10:07, 30 நிமிஷத்தில் போயிடலாம். நல்லா ஸ்கேன் பண்ணி ஸ்டார்ட் ரைடு கொடுத்தோன்னா லாக் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளவுஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா மேகமூட்டமாக இருக்குது, கொஞ்சம் ஜில்லு அதிகமாக இருக்குது. ரொம்ப தூரம் ஓட்டின்னு போகும்போது கையெல்லாம் நடுங்கிடும். அவ்வளோதான். இந்த மரங்கள்லாம் வந்து இலையை உதிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சிக்னலில் எனக்கு ஒரு சந்தேகம். நானும் ரொம்ப நாளாக இங்கே வந்து சுவிட்சு கிடையாது. சைக்கிள் வந்துட்டோம் அப்படின்னு பட்டன் இங்கே இல்லை. நாங்கள் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே சுவிட்ச் இருக்குது. இது சுவிட்ச் இல்லாதனால இங்கே மேலே ஒன்று இது இருக்குது, கேமரா மாரி இருக்குது. அது வழியாக நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டு லைட் ஆன் ஆகும் போல இருக்குது. அது என்னன்னு தேடி பார்க்கணும். மேலே தெரியுதா? சிக்னலுக்கு மேலே நமக்கு சிக்னல் விழுந்துருச்சு. கரெக்டாக கிளம்பலாம். இப்போ யூனிவர்சிட்டிலேருந்து இங்கே நான் ரூமுக்கு வரத்துக்கு ஒரே சைக்கிளில் வந்துடலாம். ஆனால் இங்கேருந்து 2 சைக்கிள் மாறணும். அது ஏன்? வீடியோவை பார்க்க தெரியும். ஸ்டெர்லிங்கோடைய ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், குளிருது, செம குளிருது. என்னுடைய கேப்பை எங்கே வச்சேன்னு தெரில. ரூமில் தேடி பார்க்கணும். எப்போவுமே என் பையிலே தான் இருக்கும். சரியா, அது எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ கிளம்புறம்போது தான் பார்க்குறேன் பையில் காணும். சரி, கிளம்புற டயத்தில் அதுக்கு நேரத்தை மெனக்கிடுவானான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அவர் அழுத்திட்டார். நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். அங்கே போய் கூட வெயிட் பண்ணலாம். சிக்னல் விழுந்துருச்சு. அவரும் நம்மளை மாரி சாண்டாண்டர் சைக்கிளில் தான் போகிறார். இந்த சைக்கிளில் ஒரு செஷனுக்கும் 30 நிமிடங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துடும். 30 நிமிடங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 60 ரூபா. அரை மணி நேரத்துக்கு 60 ரூபா. 1 மணி நேரத்துக்கு 60 ரூபா நினைக்கிறேன். நான் வந்த புதுசில் தான் ஒரே ஒரு தடவை அந்த பெனால்ட்டி பே பண்ணியிருக்கேன். ஒரு தடவை தெரியாமல் என்ன ஆயிடுச்சு, 31 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் எடுத்துட்டாங்க காசை. அப்புறம் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அவ்வளோதான். முதல் 2 தடவை பே பண்ணதோடு சரி. ஒரு தடவை வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணாமே நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். அதனால் 1 பவுண்டு பிடிச்சிட்டாங்க. அடுத்த தடவை 31 நிமிஷம் போனதுனால ஒரு அரை பவுண்டு பிடிச்சாங்க. அவ்வளோதான். அன்றைக்கி அப்புறத்துலேருந்து கரெக்டாக நான் ஓட்டிடுறது. இப்போ 2 ரூட் இருக்குது. நான் நேரையும் போகலாம், இல்லைனா இப்படி ரைட்டு கூட நான் திரும்பலாம். நான் இப்போ வந்து இந்த ரைட்டு திரும்பி இந்த ரூட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த ரூட்டில் இது வரும், ஒரு பாலத்தில் வந்து இறங்கி ஏறுற மாதிரி வரும்.
டெஸ்கோ. இங்கே வந்து வாங்கலாம், சில பொருட்கள்லாம் இங்கே வந்து வாங்குவேன். ஆனால் இதோட ஆல்டின்னு ஒன்று இருக்குது அந்த சைடு, அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், சீப்பாக இருக்கும் இன்னும் நல்லா. எனக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை 3 நாள் யூனிவர்சிட்டி. அப்போ இன்னைக்கு குளிர் அதிகமாக இருக்குது. அக்டோபர் மாதமா, அக்டோபர் 14 நினைக்கிறேன், 13 14, இன்னொரு 6 நாள் தீபாவளி வேறு வருது. செம குளிருது. இந்த தெர்மல் வேறு இன்னமும் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்னர்ஸ் மாதிரி தெர்மல் வேறுங்கிறது ஒரு கருப்பு கலராக ஸ்கின்னோட ஒட்டி இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த ஹீட்டை உள்ளே வச்சுக்கும். பா செம குளிருது. முகம் ஓப்பன்லேயே இருக்கா, திறந்தபடி இருக்கிறதுனால நியாயத்துக்கு குளிருது. இந்த பாலம் தான், இதில் சல்லுன்னு இறங்கி பெடல் பண்ணாமல் அதே ஸ்பீடில் ஏறிடுவேன். ஆமாம். இப்போ அடுத்தது, இது வரைக்கும் ஏறிட்டேன் பெடல் பண்ணாமல். இந்த பாலம் தெரியுதுல்ல, இதில் தான் வந்து தண்ணியெலாம் தேங்கி நிற்கும். அன்றைக்கி ஒரு நாள் மழை பெஞ்சுது, பார்த்தேன் செமையாக தண்ணி தேங்கி நிற்குது. சரி சரி, நம்ம ஊர் பாலம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த பாலம் தான் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுதுன்னு. நாம் அந்த இங்கே திரும்பாமல் நேரம் வந்திருந்தோன்னா இந்த பக்கமாக வந்திருப்போம், இப்படியே வந்து சேர்ந்துருக்கலாம். இப்போ தான் இந்த பாலம் இருக்குது, ஸ்டர்லிங் ஓல்டு பிரிட்ஜ். இது வந்து ஆரம்பத்திலலாம் ஏற சிரமப்பட்டேன், இப்போ அப்படியே அழகாக ஏறிட்டுவேன். அதுக்கு அந்த ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தண்ணி வந்து நீரோட்டம் ஓடாமல் அப்படியே நிற்குது. சில சமயம் இப்படி ஓடும், அப்படி ஓடும். இதை பற்றி தனியாக ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே பவுல்டர் ரோடு, அதாவது பாறாங்கல் சாலை. இப்போ இங்கே ஒரு சைக்கிள் ஸ்டாப் இருக்குது. நமக்கு ஆனால் இன்னும் அரை மணி நேரம் ஆகலை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆயிருக்கும். அதனால் இந்த சைக்கிள் ஸ்டாண்டை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இங்கே ஒரு 7-8 சைக்கிள் இருக்குது. இங்கே சுவிட்சை அழுத்திட்டு நின்னோன்னா ஜம்முன்னு சிக்னல் விடும். அதாவது நடைபாதையில் போகிறவங்க லெஃப்ட் சைடில் அந்த சைடு போகணும், நம்மளையும் போக விடாமல் நம்ம ஆளுங்க தான். இந்த சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், இந்தியர்களுக்கு சிவிக் சென்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு. பஸ்ஸுலையுமே இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஃபோனில் உட்காந்துன்னா தன்னுடைய வீட்டு கதையை வந்து பஸ்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க வரைக்கும் கேட்குற மாதிரி பேசுவாங்க. எல்லாரும் சொல்ல வரல, குறிப்பிட்ட சில பேர். ஆனால் இந்தமாரி ஒரு சில பேரால் மொத்த நாட்டையில் வந்து முத்திரை குத்திடுறாங்க. ஒரு இடத்துக்கு வந்தோன்னா அந்த இடத்து மக்களாக மாறிடணும். அதோடைய கல்ச்சரு, கலாச்சாரம், அங்கே என்ன
என்ன பின்பற்றுவாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நல்ல வேலை க்ளவுஸ் போட்டேன், நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு நான் வந்து வீடியோ எடுத்து. இப்போதைக்கு எடுக்கவே இல்லை, கேமரா உள்ளேயே தூங்கிட்டு இருந்தது. சரி, இப்போ கிளம்பும்போது கூட போடுற இது இல்லை, மைண்ட் செட் இல்லை. சரி, இதெல்லாம் வாங்கி அப்புறம் வேஸ்ட்டாக இருக்குமே, அதனால போடுவோன்னு. அழகாக இருக்குது இந்த பெல்லு. சும்மா ஒரு தடவை சுற்றினா போதும், சுற்றிட்டே இருக்கலாம். சுற்றினா பெல். அதோ அங்கே இருக்குது, அந்த டவருக்கு கீழே காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு இன்னும் 1.25 மைல்ஸ் இருக்குது. வரும்போது எப்போவுமே வந்து ஒரே சைக்கிள்லேயே வந்துடுவேன். அங்கே யூனிவர்சிட்டியில் சைக்கிள் எடுத்தேன்னா நேராக ஸ்டெர்லிங் பஸ் ஸ்டேஷன் வந்துட வேண்டியதுதான், திரும்ப வேண்டியதுதான். இந்த தெருவில் வந்து இந்த வியூ பாயிண்ட் அருமையாக இருக்கும். நமக்கு முன்னாடி போனவர் இப்போ வராரு பின்னாடி. மேலே ஒரு பனி மூட்டமாக அழகாக இருக்கு. நான் படிக்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங் அப்படின்னு அழைப்பார்கள். ஸ்டெர்லிங் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனில் இருக்குது. டவுன்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது. நான் இதுக்கு வந்த கதையெல்லாம் அப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு வருஷம் கழித்து தான் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். அதில் வந்து வேலையை பார்ப்போம், படிப்போம். ஒரு செம் முடிஞ்சிடுச்சு, இப்போ 2வது செம் நடந்துகிட்ருக்கு. போன செம் ஃபுல்லாக பஸ்ஸுலேயே போயிட்டு வந்துட்டேன். பஸ்ஸில் 130 பவுண்டுக்கு 91 நாள் கொடுப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷன். அந்த குறிப்பிட்ட பஸ்ஸு ஒரு 2 பஸ்ஸு இருக்கும், யூனிவர்சிட்டிக்கு போகிற பஸ்ஸு மட்டும். அதில் வந்து அன்லிமிட்டடாக ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு 15,000 வரும். வெறும் 90 நாளைக்கு 15,000. ஆனால் எதனால் அதை நான் எடுத்தேன்னா, நான் யூனிவர்சிட்டியில் சாப்பாடையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அதாவது இங்கே வரத்துக்கு முன்னாடி ஓரளவு ரிசர்ச்லாம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டேன், எப்படிலாம் சீப்பாக. ஏன்னா இங்கே வந்து சம்பாதிச்சோன்னா பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எனக்கு பார்ட் டைம் பண்ணுற பிளான்லாம் இல்லை. எனக்கு வந்து படிக்க தான் வரோம், சும்மா ஏதாவது லைட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஒரு செம் கொஞ்சம் வேலை பார்த்தேன், அதையும் நான் அப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பஸ்ஸு போன செமஸ்டர் ஃபுல்லாக பஸ்ஸில் வந்துட்டேன். இந்த செமஸ்டர் சரி ஒரு தடவை அப் அண்ட் டவுன் வந்தால் 3.55 பவுண்ட்ஸு கட்டுப்படி ஆகாது. ரொம்ப முடியலன்னா பஸ்ஸில் வந்துக்கலாம், இருக்கவே இருக்க. சைக்கிள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் நடந்தால் போதும் பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப். ஆக்சுவலாக பஸ் ஸ்டேஷன் இல்லை, அதை எடுத்துக்கலான்னு. இப்போ என்ன பண்ணணும், அங்கே சைக்கிள் இருக்கா? இருக்குது, ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்குது. கடவுளே, நான் வேறு போய் சைக்கிளை மாற்றணுமே. என் பின்னாடி ஒருத்தர் வராரு. இந்த சைக்கிள் ஒரு தடவை வச்சிட்டோன்னா அடுத்த 30 நிமிஷமோ 15 நிமிஷத்துக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் வந்து இப்போ போய் இதை வச்சுட்டேன், உடனே அந்த சைக்கிளை நான் எடுக்கணும். இன்னொன்று, அந்த சைக்கிள் இப்போ உடனே வச்சிருக்கக்கூடாது யாருமே. ஸோ இந்த செமஸ்டர் ஃபுல்லாக சைக்கிளில் போய்ட்டு வந்துட்டோன்னா அடுத்த செமஸ்டர் திரும்பி குளிரும். ஆனால் அப்போயுமே வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னா அதுவுமே நம்ம கரெக்டாக போய்ட்டு வரலாம்.
அவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டார். இது ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. 15 நிமிஷம் ஆகிருக்கு. வந்து இந்த க்ளவுஸ் அவுக்கணும். இந்த க்ளவுஸ் வந்து தெர்மல், இந்த க்ளவுஸ் இல்லை, டச் ஸ்க்ரீன் க்ளவுஸ் இல்லையா? முடிஞ்சிடுச்சு. 13 நிமிஷம் 47 நொடிகள். டன் கொடுத்துட்டேன். மணி 10:22 ஆகுது. எனக்கு வந்து 11 மணிக்கு யூனிவர்சிட்டி. இப்போ இந்த இடம் காமிச்சிடுச்சு. ஒரு சைக்கிள் காமிக்குது. நான் இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் வீல் லாக் ஆகலையே. இது லாக் ஓப்பன் ஆகலையே. ஓப்பன் ஆயிடுச்சு. சில சமயம் அந்த ஃபால்ட் வரும், அடிக்கடி வராது. கிளம்ப வேண்டியதான். அடேங்கப்பா, சைக்கிள் வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்காங்க. சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட்டு, என் ஹைட்டுக்கு இது சரியாக தான் இருக்குது. அப்படியே கண்ணு தான் லைட்டாக கிருங்குது. இங்கே அந்த குளிரில் டிஸ்டன்ஸில் ஓட்டிகிட்டு வந்தது. ஆனால் இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குங்கிற மாதிரி. இப்போ இவங்க நடந்து போகிறாங்களா, இவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நிறுத்திடணும். இனிமே தான் மெயினான பிக்சரே இருக்குது. என்னென்னா காட்டுறேன். இப்போ எதுக்காக நான் இங்கே 2 சைக்கிளை மாற்றினேன் அப்படிங்கிற காரணம் இதுதான். இப்போ காட்டுறேன் பாருங்கள். வரும்போது ஒரே சைக்கிள் அழகாக பாருங்கள். இலையுதிர் காலம், இலையெல்லாம் உதுக்குது. அப்படியே மரம்லாம் ஹாரி பாட்டராக மாறுது எல்லாமே. இங்கே ஏதோ சில மரங்கள்லாம் ஆயிடுச்சு, குச்சி ஆயிடுச்சு. இந்த இடங்களை பார்த்தா எப்படி தெரியுது? மிதிக்கவே முடியல. அப்பா, கண்ணை கட்டுதுங்கிற மாதிரி. 3 வாரம். இது 3வது. இது ஆக்சுவலாக 4வது வாரம். முதல் வாரம் கிளாஸ் நடக்கலை. அதனால் 3வது வாரம் தான் இது கிளாஸ். இங்கே வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி எனர்ஜி எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கணும். என்ன காரணம்னு இதை சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா இருக்கா? இதோட நான் பேச்சை குறைச்சிக்கிறேன். பேசினா எனர்ஜிலாம் போயிடும். கொஞ்ச நேரம் கழித்து நான் பேசுகிறேன். நான் இங்கே திரும்ப போகிறோம். திரும்பியாச்சா? எவ்வளோ தூரம் ஏற முடியுதுன்னு பார்க்குறேன்.
அவ்வளோதான். இந்த போர்டுக்கு மேலே நீங்கள் 2 அடி அதிகமாக வச்சுட்டேன். எப்போவுமே இவ்வளோதான், அந்த போர்டு வரைக்கும் தான் மிதிச்சுட்டு வர முடியும். அங்கேருந்து இதுக்கு மேலே இங்கேருந்து மிதிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுது. தலையெல்லாம் கிருக்குன்னு சரியாக போயிடும். இந்த அங்கேயோட முடிஞ்சிருச்சு மேடு. இங்கே ஒரு பாதை வேறு ஏறுது. இப்படி இது என்னன்னு பார்க்கணும் அப்புறமா. இந்த மேடு ஏறி வரானா இந்த அக்கா செம்மையாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்களே. இந்த மேட்டில் ஓட்டு வந்துட்டாங்க. அங்கே இன்னொருத்தர் கூட ஓட்டிகிட்டு வர்றாரு. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் நம்மள இருக்கு. தேங்க்யூ. நமக்கு வழி விட்டாங்க. ஆஹா, அருமையாக இருக்குது. கொஞ்சம் தேவலாம். இன்னும் 30 நிமிஷம் டைம் இருக்குது. அவ்வளோதான். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். வண்டி என்ன இப்படி விட்டுருக்காங்க, அடிக்கடி இந்த இது மேலே ஏற்றி விட்டுறாங்க. சரி, மற்றொரு ரிவ்யூ விலாகில் சந்திப்போம். வணக்கம்.